என் தங்கப்பிள்ளையே, இன்று இந்த ஏகாதசியினுடைய மங்களச் செவ்வாய்க்கிழமையின் விடியலில் என் குழந்தைக்கு வெற்றி வரத்தினை அள்ளி கொடுப்பதற்காக உன் அம்மா நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, இன்று பிற்பகல் 12:36 வரை ஏகாதசி திதி இருக்கின்றது. என் குழந்தை, இன்று உன் வாழ்க்கையில் உனக்கென்று சில முக்கியமான நிகழ்வுகள் நடக்க காத்து கொண்டிருக்கின்றது. என் தங்கமே, தினமும் அம்மா இதையைத்தான் சொல்லிக் கொண்டிருக்கின்றாள். எதுவுமே நடந்த பாடில்லையே என்று மனதிற்குள் எதிர்மறையான சிந்தனைகளை வளர்த்து கொண்டு உன் தாயானவள் என் வாக்கினை கேட்க நீ முயற்சிக்காதே. நேர்மறையான சிந்தனைகளும் நேர்மறையான எண்ணங்களும் உன் மனதில் இருந்தால் மட்டும்தான் நான் சொல்கின்ற விஷயங்கள் எல்லாமே உன் வாழ்க்கையில் அப்படியே நடக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, நீ நினைக்கலாம், நம் வாழ்க்கையில் மாற்றங்களை இந்த தாய் என்று கொண்டு வருவாள், இவளை நம்பித்தானே நாம் இருக்கிறோம் என்று. என் தங்கமே, முதலில் நல்ல வாழ்க்கை நமக்கு கிடைத்து விட்டது என்று நீ நம்ப வேண்டும். உன்னுடைய கடமை எதுவாக இருந்தாலும் அதை நீ மகிழ்ச்சியோடு செய்ய வேண்டும். உன்னுடைய அந்த நம்பிக்கையும் உன்னுடைய செயல் ஊக்கமும் எந்த அளவிற்கு வலிமையாக இருக்கின்றதோ அந்த அளவிற்கு வெற்றியானது உன்னை தேடி விரைந்து ஓடி வரும் என்பதனை நீ மறந்து விடாதே. என் குழந்தையே, நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் இறுதி காலங்களில் நினைத்து பார்த்து பூரித்து போக வேண்டிய அளவிற்கு சில சுவாரஸ்யமான சம்பவங்களை எல்லாம் சேர்த்து வைக்க வேண்டும். பணம் மட்டுமே வாழ்க்கை என்று நினைத்து கொண்டிருக்காமல், நிச்சயமாக அது மட்டுமே வாழ்க்கை அல்ல என்பதை உணரக்கூடிய அந்த தருணத்தில் உனக்கென்ற சந்தோஷமான சில நிகழ்வுகளை நீ சேகரித்து வைத்திருந்தால் அன்று நினைத்து பார்க்கும் பொழுது மனதிற்கு இனிமையாக இருக்கும் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, இன்று நான் சொல்கின்ற இந்த விஷயத்தை உன்னுடைய மனதிற்குள் வைத்து கொண்டு அதை நீ கடைபிடித்து வாழ வேண்டும். ஒருவரை புகழ்ந்து பேசுகிறோம் என்றால் அதற்கும் கட்டுப்பாடுகள் மிகவும் அவசியம். ஒரே அடியாக ஒருவரை புகழ்ந்து விட்டோம் என்றால் அவர்களின் மனதில் அகங்காரம் நிச்சயமாக வந்துவிடும். பொழுதுபோக்கு என்ற பெயரில் நேரத்தை வீணாக்குவது ஒரு நாளும் கூடாது. பிறருக்கு சேவை செய்வதற்கு முன்வந்தால் அதுவே பயனுள்ள பொழுதுபோக்கு என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, எண்ணத்தால் தன்னை தானே தூய்மைப்படுத்துவதற்காகத்தான் தெய்வ வழிபாடு செய்கின்றாய். நீ செய்யும் பூஜைகளால் கடவுளுக்கு எதுவுமாக போவதில்லை என்பதை முதலில் புரிந்து கொள். இந்த பூஜையினால் நீ உன்னுடைய எண்ணங்களை தெளிவாக்கி உன்னுடைய இல்லத்தை தெளிவுபடுத்துகிறாய் என்பதனை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, மனதால்தான் எல்லா விதமான துன்பங்களும் உருவாகி கொண்டிருக்கின்றது. ஆசைப்படாதே என்று இந்த மனதை இழுத்து பிடித்து நிறுத்துவது ஒன்றும் அத்தனை சுலபமான விஷயமல்ல என்பதனை உன் தாயானவள் நான் புரிந்து கொண்டேன். என் தங்கமே, நிச்சயமாக செய்த பாவத்திற்கான தண்டனையும் புண்ணியத்திற்கான நன்மையும் உன்னை ஒரு நாள் வந்து சேரும். எப்பொழுதுமே இது உன்னுடைய நினைவில் இருக்க வேண்டும். நாம் தவறு செய்தாலும் தெரியாமல் செய்திருக்கின்றோம், யாரும் அதனை கண்டுவிட மாட்டார்கள் என்று நினைப்பது மிக பெரிய தவறு. எல்லாவற்றிற்கும் மேலான தெய்வம் உன்னோடு இருந்து கொண்டு உன்னுடைய ஒவ்வொரு நொடியிலும் செயல்பாடுகளை கண்காணித்து கொண்டும் இருக்கின்றார்கள். அப்படி இருக்கும் பொழுது உனக்கு எந்த விதமான மனக்குழப்பங்களும் வாழ்க்கையில் தேவை கிடையாது. யாரிடத்திலும் எதையும் மறைக்க வேண்டும் என்ற கட்டாயமும் உன் வாழ்க்கையில் உனக்கு கிடையாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். என் குழந்தையே, நீ நினைத்திருக்கலாம், இன்று நம் வாழ்க்கையில் நாம் செய்ய நினைக்கின்ற செயல் வெற்றியினை கொடுக்குமா
அல்லது தோல்வியினை கொடுக்குமா என்று. என் பிள்ளை, நீ உன் தாயானவள் என்னை வணங்கிவிட்டு அன்று நீ செய்கின்ற எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அதில் சில சோதனைகளை கடந்த பிறகு நீ நிச்சயமாக வெற்றியினை பெறுவாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. என் குழந்தை, மனநிலையில் இருக்கின்ற எண்ணங்களை முதலில் தெளிவாக்கு. இந்த மங்களகரமான செவ்வாய்க்கிழமையில் தெய்வங்களை வழிபடுவதற்கு மனநிலையில் நல்லதொரு எண்ணங்களை வளர்த்து கொண்டு நிச்சயமாக நாளைய நாள் எனக்கு நல்ல நாளாக விடியும் என்று நம்புவது போல இன்று விடிந்திருக்கின்ற இந்த விடியல் எனக்கு மட்டுமே சொந்தமானது என்பதனை முதலில் நீ உறுதியாக நம்பு. எதை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றாயோ அதை உனதாக்கி நான் தருகின்றேன். இந்த வராகி உன்னுடைய மனக்குழப்பங்களை தீர்த்து தருகின்றேன். நீ என்ன சூழ்நிலையில் உன் அம்மா என்னை காண்கின்றாய், என்ன சூழ்நிலையில் என்னிடத்தில் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்கின்றாய் என்பதனை நான் நிச்சயமாக நன்கு உணர்வேன். என் குழந்தையே, உன்னுடைய சூழ்நிலை நிச்சயமாக மாறும். அது மாறும் பொழுது உன்னுடைய வாழ்க்கை தரம் நிச்சயமாக உயரும். எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளை, இந்த வாழ்க்கையில் உனக்கு நான் கொடுக்க போகின்ற சில நல்ல விஷயங்கள் இன்னமும் உன்னை அதிகபட்ச சந்தோஷத்திற்கு ஆளாக்கப் போகின்றது. நினைத்தது நடந்து விட்டது என்று நீ சொல்கின்ற அளவிற்கு உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடந்தேறப் போகின்றது. என் தங்கமே, இந்த செவ்வாய்க்கிழமையின் விடியலில் உன்னை கண்டு உன் வராகி உனக்கு ஒரு வாக்கு தந்திருக்கிறேன் என்றால் நீ இந்த நாளில் மனத்தெளிவினை கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காகத்தான். குழப்பமான மனநிலையோடு எந்த ஒரு காரியத்தையும் தொடங்காதே. என் தங்கமே, குழப்பம் வந்துவிட்டது என்றாலே அதை சில நிமிடங்கள் நிறுத்திவிடு. அதே மனக்குழப்பத்தோடு அந்த விஷயத்தை செய்வாயானால் என் தங்கமே, மீண்டும் உனக்கு சோதனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடங்களும் உனக்கானதாக மட்டுமே இருக்க வேண்டும். அதில் நீ உனக்கான ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, நான் உனக்கு கொடுக்கின்ற சில விஷயங்கள் உன் கண்முன்னே இருந்தும் கூட நீ அறியாமல் போய்விடுகின்றாய். அதற்கு என்ன காரணமாக இருக்க முடியும் என்றால் உன்னுடைய கவனம் அங்கு இல்லை என்றுதான் சொல்ல வேண்டும். நீ நினைத்ததை விடவும் நான் நிச்சயமாக உனக்கு மிகவும் சிறப்பாகவே அந்த விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கின்றேன் என்பதனை மறந்து விடாதே. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடியலும் என் குழந்தை, மனதில் கொண்ட ஏக்கங்களும் மனதில் கொண்ட தவிப்பும் நம் வாழ்க்கையில் தேடிய உறவும் நமக்கு கிடைக்குமா, நிறைவேறுமா என்று எண்ணிக்கொண்டிருப்பதை விட நிச்சயமாக மாற்றங்கள் உறுதி. அது நம் வாழ்க்கையில் நம் வராகி ஏற்படுத்தி கொடுப்பாள். நாம் ஆசைப்பட்டது எல்லாவற்றையும் அவள் நமக்கு பெற்று கொடுப்பாள் என்று நீ முழுமையாக நம்பிவிட்டாலே போதும். என்னை பார்த்து நீ பார்க்கின்ற அந்த பார்வை என்னால் உணர முடியும். நீ நல்லபடியாக பார்த்தால் அதில் இருக்கின்ற நல்ல விஷயத்தையும் நீ மனதிற்குள் தேவையில்லாத சிந்தனைகளை கொண்டு பார்க்கும் பொழுது அதில் இருக்கின்ற தேவையற்ற விஷயங்களையும் முதலில் நீ பிரித்தறிய பழகிக்கொள். இனி ஒரு நாளும் உன் வாழ்க்கையில் உன்னுடைய எண்ணங்களை தாண்டி எந்த ஒரு தோல்விகளும் உனக்கு வந்துவிடாது. என் தங்கமே, இந்த வாழ்க்கை உனக்கு அழகாக கிடைத்திருக்கின்றது. அதை நீ சரியாக பயன்படுத்தி கொண்டு உன்னுடைய வெற்றியின் பாதையை நோக்கி நீ பயணித்து கொண்டே இரு. தேவையில்லாத விமர்சனங்கள் உன் காதுகளில் வாங்குவது என்பது உன்னுடைய தவறு. என் தங்கமே, யாருடைய வார்த்தைகளுக்கும் தேவையில்லாமல் செவி சாய்த்து கொண்டு உன் வாழ்க்கையை நீ தொலைத்து விடாதே. என் தங்க பிள்ளைக்கு
இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.